Taste the Daily. ஃபெஞ்சல் புயலால் பாதித்த திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகையை அளிக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிவாரணத் தொகையை உயர்த்தி தர வேண்டும் எனவும் சட்டப்பேரவையில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி வலியுறுத்தினார். அப்போது நேரலை துண்டிக்கப்பட்டது. மேலும் தமிழக அரசு 2024ஆம் ஆண்டு கொண்டு வந்த தமிழ்நாடு கனிமங்களை கொண்டுள்ள நிலவரி சட்ட முன்வடிவுக்கு அதிமுக சார்பில் எதிர்ப்பை பதிவு செய்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்ட முன்வடிவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப நிலையிலேயே தனது எதிர்ப்பை பதிவு செய்கிறது. உங்கள் கருத்து பதிவு செய்யப்படுகிறது. சென்னை பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் மக்களுக்கு மாற்று இடம், புதிய வீட்டிற்கான உத்தரவாதம் அளிக்காமல் வீட்டை காலி செய்ய சொல்லி அதிகாரிகள் மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்ரீனிவாசபுரத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் மேல் சுவர் இடிந்து விழுந்து 23 வயது இளைஞர் கடந்த வாரம் உயிரிழந்தார். இதையடுத்து மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள குடியிருப்புகளை அகற்ற அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக கணக்கெடுக்க வந்த அதிகாரிகளிடம் தங்களுக்கான மாற்று இடம் எங்கு வழங்கப்படும் என்பது குறித்தும், எத்தனை ஆண்டுகளில் தங்களுக்கான புதிய மாற்று வீடு கட்டித்தரப்படும் என்பது குறித்தும் உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே தங்களால் மாற்று இடத்திற்கு செல்ல முடியும் என திட்டவட்டமாக தெரிவித்தனர். குழந்தைங்க அவங்களாம் வீடு இல்ல, முன்னோர் இருந்த இடம் தான் தருவாங்கன்றாங்க. இப்ப எங்களுக்கு குழந்தை குட்டிலாம் இருக்கு, அதுக்கு ஒண்ணுமே இல்லாத நாங்க நடுத்தல நிக்கிறோம். அதுங்க மட்டும் எங்க விட முடியும்? எல்லாருக்கும் ஒத்துழைச்சு தான், குடும்பம் எல்லாம் ஒத்துழைச்சு தானே வரணும். தனிப்பட்ட முறையில் இருக்கணும், அப்ப நாங்க எங்க விட முடியும்? 5 பேர்த்து 5 செதுல விட்டு நாங்க ஒண்ணு மட்டும் வாழ முடியுமா? அதை தான் கேட்கிறேன். எங்களுக்கு இதே ஊரில் தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் மாற்று இடம் எதுவும் கொடுக்கல, எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து வீடு கணக்கெடுக்க வந்திருக்குன்னா அது என்ன அர்த்தம்? அது எப்படி? அது என்ன? எதை நம்பி நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் சொல்லுங்கள். நான் எங்களால் வாடகை கொடுக்க முடியாது. நீங்கள் மாற்று இடம் கொடுங்க, கொடுத்துட்டு நீங்கள் வந்து கை வச்சுக்கோங்க. போக முடியாது, போக முடியாது. மாற்று இடம் இல்லாமல் போக முடியாது. எங்களால் வாடகை கொடுக்க முடியாது. அப்படியே அதிருது, ஆடுது. எங்களுக்கு எடு கணக்கு எடுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். எங்களுக்கு இதோ அங்கே இருக்குது உங்களுக்கு வீடு, எங்கள் பாரம்பரிய இடம் அங்கே இருக்குது, எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அங்கே இருக்குது, நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் வாழலாம் அங்கன்னு சொல்லி எங்களுக்கு காட்டினா நாங்கள் இந்த இடத்த நாங்கள் விட்டுட்டு நாங்கள் போவோம். எதுவுமே இல்லாமல் கணக்கு எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறோன்னா எங்களுக்கு டெய்லியும் அதிர்ச்சி கொடுத்து நாங்கள் எல்லாம் ஹார்ட் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, இப்படி ஒரு நாளைக்கு இவ்வளோ மாத்திரை தொண்டுன்னு படுத்துன்னு இருக்கோம். 2 தலைக்கட்டு வெளியே வந்தாச்சு. எங்கள் அண்ணனுக்கு 52 வயசு ஆகுது, எனக்கு 50 வயசு ஆகுது. ஆனால் இப்போ நான் எனக்கு வீடு கொடுன்னு சொன்னால் அது வந்து என் புருஷன் இந்த ஊரில் இருந்தால் எனக்கு கொடுலாம். ஆனால் எங்கள் அண்ணனுக்கும் என் தம்பிக்கும் இப்போ வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவங்க பிள்ளைங்க திரும்ப கல்யாணம் ஆகி வெளியே வந்திருக்காங்க. அப்போ யாருக்கு கொடுப்பாங்க? எங்கள் அப்பாக்கா, எங்கள் அண்ணனுக்கா, இல்லை எங்கள் அண்ணன் பையனுக்கா? நான் என்ன வச்சு சொல்கிறேன், இதில் எல்லாமே பொதுமக்கள் அத்தனை பேர் அடங்கியிருக்காங்க. எந்த கான்செப்டில் வீடு கொடுக்க போகிறாங்க? நான் என்னன்னா, ஃபேமிலின்னு ஒன்று இருந்து அவங்களுக்கு எல்லா ப்ரூஃபும் இருந்து அவங்க வீடுன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வீடு கொடுக்கணும். இந்த சம் கிளியரன்ஸ் போர்ட்லேருந்து ஆளுங்க போலீஸ் எல்லாம் வச்சுக்கின்னு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. சார், கணக்கு எடுக்கிறது உடன்பாடு இல்லைன்னு யாரும் சொல்ல வரல. 1354 வீடு தான் இங்கே நிரந்தர குடியிருப்பு. தற்காலிக 20,000 குடியிருப்பு இருக்குது கூடுதலா. அந்த 1354 பேருக்கு தான் நீங்கள் வீடு தருவீங்க. இந்த மீதி இருக்க 20,000 பேர் எங்கே கொண்டு போய் சாவடிப்பீங்க? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வெள்ள நிவாரணம் வழங்காத திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் கொட்டும் மழையில் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஃபெஞ்சல் புயலால் விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுப்பேட்டை கிராம மக்களுக்கு நிவாரண நிதி வழங்காததால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அனந்தபுரம் செஞ்சி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செயலற்ற ஸ்டாலின் அரசு புயலால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டு கொள்ளாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 10 நாள் ஆச்சு, இது வரைக்கும் வந்து ரோடு போறதுக்கு எந்த இல்லை. எங்களோட வாழ்வாதாரமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 200 ஏக்கர் நிலம் பாத்தீங்கன்னா நெல் பயிரிட்டது, நஞ்சை பயிர் ஃபுல்லாவே நாசமாயிடுச்சு. இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு இழப்பீடுமே யாரும் அறிவிக்கல, பார்க்கவும் இல்லை.
திருவாரூர் மாவட்டம் கோவில்வெண்ணி பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியை முற்றுகையிடப் போவதாக பகுதி மக்கள் அறிவித்தனர். தஞ்சாவூர் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் கோவில்வெண்ணியில் புதிதாக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடியில் 60 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதிகளில் உள்ள வாகனங்களுக்கு சுங்க கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்துக் கட்சி சார்பில் வருகிற 14ஆம் தேதி சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டத்தை அறிவித்தனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் தடையின்மை சான்று வழங்கும் வரை சுங்கச்சாவடியை மூட விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தினார். இது தொடர்பாக நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தையில் யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமில்லை என நெடுஞ்சாலைத்துறை திட்ட இயக்குனர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மாநில உரிமைகளை மத்திய அரசிடம் இழந்து வேடிக்கை பார்த்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.